ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான சுண்டைக்காய் குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த குழம்பு எப்படி செய்கிறது, இதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு சொல்லி நான் இடையில சொல்கிறேங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொஞ்சம் சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அது அதில் உள்ள காம்பெல்லாம் பிச்சுட்டு அதை லைட்டாக அந்த கல் வச்சு லைட்டாக தட்டி ஒரு தட்டு மட்டும் தட்டி எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக ஒரு கழுவு மட்டும் கழுவிக்கோங்க. ரொம்ப போட்டு கழுவாதீங்க. அதில் உள்ள விதையெல்லாம் ரொம்ப எடுக்காதீங்க. போதும், சும்மா ஒரு அட்டி மட்டும் கழுவி எடுத்துக்கோங்க. இந்த சுண்டைக்காயும் சரி, இந்த சுண்டை வத்தலும் சரி ரொம்ப நல்லதுங்க. நம்ம வயிற்று புண்ணுக்கெலாம் அவ்வளோ நல்லது. குழந்தை பெற்றவங்களுக்கு, சிசேரியன் பண்ணவங்களுக்கு சரி, இல்லை நார்மல் டெலிவரி பண்ணவங்களுக்கு சரி, இந்த சுண்டைக்காய் குழம்பு அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க. வாங்க இப்போ குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு 2 பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு நான் நல்லெண்ணெயில் செய்கிறேங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செய்யுங்க. அது இந்த குழம்புக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த சுண்டைக்காயை நம்ம இதில் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாங்க எண்ணெயில். அப்போ அந்த கொஞ்சம் கூட கசப்பு இருக்காதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நல்லெண்ணெயெல்லாம் அந்த சுண்டைக்காயில் இறங்கிடும் பார்த்திங்களா, அப்போ குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு வதக்கி விட்ருங்க. இந்த சுண்டைக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தாங்க குழந்தை பெற்றவங்களுக்கு கூட செஞ்சு தருவாங்க. வாரத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வரைக்கும் அந்த சுண்டை வத்தல் இருக்குது பார்த்திங்களா, அந்த குழம்பு செஞ்சு தருவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. இப்போ இது பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகாதுங்க, லைட்டாக தான் அந்த ஒயிட் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். இப்போ நம்ம அதில் அந்த எண்ணெயிலே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். அதோடய நம்ம சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதங்கட்டுங்க. அப்போ தான் அந்த பூண்டு நல்லா மசிகிற மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. இது வதங்கிட்டு இருக்கட்டுங்க. இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி கொஞ்சமாக தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் கட்டியாக கொஞ்சமாக வைக்க போகிறேன் குழம்பு, அதுக்காக. இப்போ நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு அதிகமாக பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் வச்சு பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பூண்டு நல்லா வெந்திருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியும் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கீங்க. உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா குழம்புக்குமே தேங்காய் சேர்த்து தாங்க பண்ணுவோம். இப்போ நல்லா வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அந்த எண்ணெய் கூட மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். அந்த பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்து வதக்கிருக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிய விட்டுருங்க. தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா அடிக்கடி கலந்து விட்டு தக்காளியை நல்லா மசிய வேக விட்டுருங்க. கண்டிப்பாக இதை வாரத்துக்கு ஒரு 2 முறை இல்லை 1 முறை கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா சுண்டை வத்தல் இருக்குது பார்த்திங்களா, அதை வறுத்து குழம்புக்கு சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம இப்போ 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு பொறுமையாக கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் கொஞ்சம் வதங்கட்டும் எண்ணெயிலேயும். அப்போ குழம்போட கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த மசாலா நல்லா பூண்டு எல்லாத்துலேயுமே நல்லா படுற நல்லா கலந்து விடுங்க. இப்போ மசாலாவை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் சுண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லா சுண்டைக்காயும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதில் எல்லா மசாலாவும் நல்லா படுற மாதிரி, இந்த சுண்டைக்காயில் நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. நம்ம மசாலாலாம் அதை நல்லா சுண்டைக்காய் கூட இறங்கட்டுங்க. அதுக்கப்புறமே நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா சளிக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. நம்ம நெஞ்சில் இருக்கிற சளியை கூட கரைக்கிற தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கலந்தாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் அதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குல்ல, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு உப்பெல்லாம் பார்த்துட்டு
ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாங்க. அந்த மசாலாலாம் நல்லா கொதித்து வேகட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து கலந்து விட்டுறலாம். இப்போ தான் லைட்டாக கலந்து விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி ஒரு கொஞ்சம் கிரேவி மாதிரியே செய்யுங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. இது கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டுங்க. நம்ம மறுபடியும் மூடி போட்டு மூடி மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் இந்த இடத்துலையும் நீங்கள் தாளிச்சிட்டு மல்லி இலை தூவி இறக்கிக்கலாங்க. இல்லை நீங்கள் என்ன மாதிரி தேங்காய் சேர்த்து பண்ணுவீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து தேங்காய் வந்து ரொம்ப நல்லதுங்க நம்மளோட ஹெல்த்துக்கு. தேங்காய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டுமே இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நான் அரைச்சிருக்க தேங்காயை நான் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமாக கழுவி சேர்த்துக்கிறேன் தண்ணி. அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. கடைசியில் நான் எப்பயுமே தாளித்து விடுற மாதிரி கடைசியில் ஒரு தாளிப்பு கொடுப்பேங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு இன்னும் அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அது இன்னும் நம்ம குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ கடைசியில் நம்ம தாளித்து கொடுத்துடலாம் இந்த குழம்புக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். நான் வந்து ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க சேர்த்து பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே கார குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து பண்ணுங்கள். அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி தாளிப்புக்காக நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தாளிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த வெங்காயம் பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சமாக ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு கருக விடுங்க. அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரு அந்த குழம்புல அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கருகப்பல் கொடுத்துடலாம். அந்த கருகப்பல்லுமே ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சதை குழம்புல கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னோடய சேனலில் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் அது நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.